Yes. Morning students. 8th standard science last class நம்ம ஸ்டார்ட் பண்ணது மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு ஒரு கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருக்கக்கூடிய 9th லெசன் சிட். ஸோ அதை எல்லாருமே என்ன பண்ணீங்க, ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்தீங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? நடத்தினது நமக்கு கான்செப்ட் தெரியணும், தெரிஞ்சாதான் நம்மள என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய எந்த பாடமா இருந்தாலுமே எந்த லெசனா இருந்தாலும் லேர்ன் பண்ற கான்செப்ட each and every day on that day itself we want to go through the topics. அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்ல வேற ஏதாவது நமக்கு டவுட் இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம ஈஸியா ரெஜிஸ்டரும் நம்மளுக்கு ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திருக்குறள். இன்னைக்கு திருக்குறள்ல குறள் 190வது குறள் 19வது அதிகாரத்துல புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குறள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றங் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. சோ இந்த குறளினுடைய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அடுத்தவங்களை பத்தி நம்ம ஒரு புறங்கூறுதல் அப்படின்னு சொன்னாலே இவங்கதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ட் எப்படி பிளண்டரா நம்மளுடைய ஹேண்டை ரைஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபிங்கரை காமிச்சுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? உடனே சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரலை மீண்டும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விரல்களும் நம்மை நோக்கி இருக்கு இல்லையா? அப்ப அது போல மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யறதையும் நம்ம கரெக்டா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களத நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். பிறர் குற்றத்தை தன் குற்றத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த குற்றத்தை மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறையும் நம்ம செஞ்சா என்னங்கிறதையும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வேற்றுமை விரோதம் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே வராது. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இதுல இதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு கிளாஸ்ல ராஜு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாரும் குரூப்பா என்ன பண்ணுவோம், நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றச்சு எல்லா டயத்துலயும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரு 50 மெம்பர்ஸ்னா 50 மெம்பர்ஸுமே எப்பயும் ஒன்னா சேர்ந்திருக்க மாட்டோம். 10 பேரா 8 பேரா ஒரு சின்ன சின்ன குரூப்பா ஃப்ரேம் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு குரூப்ல அந்த ராஜு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாரு. அந்த ஸ்டூடெண்ட் ஒரு 1 வீக்கா யார்கிட்டையுமே அவர் எதுக்கும் இப்ப பிரேக் டயத்துலயோ அல்லது வேற எங்கேயாவது வெளியில போகணுமோ ஃப்ரீ டயத்துலயோ அல்லது பிஇடி பீரியட்லயோ அவங்க என்ன பண்ணல, யாரோடையும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணாம தனியா ஐசோலேட் ஆயிட்டே இருந்தாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஏன் எல்லாரோடையும் சேர்ந்து நீ எப்பயும் போல சாப்பிட வரதில்ல, பிடி பீரியட்ல வரதில்ல, லைப்ரரிக்கு ஒரு குரூப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா எங்க வெளியில போனாலும் அந்த குரூப் அப்படியே போயிட்டு கரெக்டா வருவாங்க. தட் இஸ் யூஷுவல் கான்செப்ட். எல்லாருமே அது கேர்ளா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஏன் நீ ஐசோலேட் பண்ணிட்டேன்னு. உடனே அந்த தம்பி சொல்றாப்ல, நீங்க புதுசா நம்ம குரூப்ல ஒருத்தரை சேர்த்திருக்கீங்க இல்லைங்களா, ரவி அப்படிங்கிறவங்கள ஏன் சேர்த்தீங்க, அதனாலதான் நான் இந்த குரூப்பை விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நீ ஏன் அதை பத்தி நீ ஏன் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, ரவி எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரணா பேசிட்டே இருக்கவங்க, எல்லாத்துக்குமே சின்ன 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 ஒரு ரீசன் சொல்றது, பொய் சொல்றது, மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, இது மாதிரியான ஒரு எண்ணத்தோடயே இருப்பாங்க. சோ அதனாலதான் நான் அந்த குரூப்பை விட்டு விலகி நம்ம தனியாவே இருந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜுங்கிற ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அதுக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே
நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எந்த ஒரு கஷ்டமான விஷயத்திலையும் நம்ம வழி தவறி போனாலும் நமக்கு கை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவர் தான் உண்மையான நண்பர்னு. சோ அந்த ராஜு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆல்ரெடி இருந்த குரூப் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, நீ சொல்கின்ற இந்த வாக்கியம் தவறு. ஏன்னா நீ இப்ப அவங்கள பத்தி புறங்கூறல் நீ தானே சொல்ற. இப்போ அவன் வந்துட்டு தவறான வழியில பேசுறான் செய்யறாங்கிற வார்த்தைய நீங்க தான் சொல்ற. அந்த மாதிரி நீ சொல்லாம இருந்திருந்தேன்னா நீ பெஸ்ட்ன்னு நான் ஏத்துப்பேன். அவன் புறங்கூறான்னு சொல்லிட்டு அவன் தவறான செயல் செய்யறான்னு சொல்லிட்டு நீ விலக கூடாது. அவனை நீ நல்வழிப்படுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு நண்பனாக இருக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. ராஜு ஆல்சோ ரியலைஸ் தட் கான்செப்ட். சோ அதுக்கப்புறமா அந்த குரூப்போட சேர்ந்து அந்த மாதிரி யார் என்ன தவறு பண்ணினாலும் அதை சரியான வழியில என்ன பண்றாங்க, இடித்துரைத்து இல்ல இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கரெக்ட் பண்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த குறளில் நம்ம கரெக்டாவும் இருக்கணும், அதே போல அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுதலையும் கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், அதையும் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய ஒரு மீனிங். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயர்க்கே. மற்றவர் குற்றத்தை போல தன் குற்றத்தையும் மனிதர்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு பகைமை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரவே வராது. வாழும் காலம் சிறிதுதான், அது எல்லாரோடையும் எப்பொழுதுமே நம்ம நட்போடையே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட், நேத்திக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ வாட் இஸ் எலமெண்ட் அண்ட் தென் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, கிரீக் பீப்புள்ஸ் எப்படி சொன்னாங்க, அண்ட் தென் அல்கெமிஸ்ட் அண்ட் தென் டால்டன், இவங்க எல்லாரும் அவர்களுடைய கருத்துல நம்ம எலமெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் சிம்பிள்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம எந்தெந்த லெட்டர் கடைசியா சொன்னது பெர்சிலியஸ். பெர்சிலியஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1813 இத இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்பொழுதும் நாம் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது சிங்கிள் லெட்டர்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி மேட்ச் ஆகுது, போரான், கார்பன், புளூரின், ஹைட்ரஜன், வெனடியம், யுரேனியம், இவை எல்லாவற்றிற்குமே ஒரு ஒரு எழுத்துக்களால் அந்த ஒரு என்னது அந்த எலமெண்ட்டை ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இப்ப பார்க்க போறது, டூ எலமெண்ட் ஹாவ் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ ஸ்கூல்லயே நம்ம நிறைய நேம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார் வீட்லயும் வைக்கிறது இல்லைங்களா? ராஜா அப்படிங்கிற பேரு நிறைய பேர் வீட்டுல வைப்பாங்க. அதே போல கேர்ள்ஸுக்கும் இந்த மாதிரி கவிதா, ராணி, இந்த நேம் எல்லாம் ஒரு ஃபெமிலியரியா நிறைய இடங்கள்ல. அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம், கே ராஜு, கே ராஜா அப்படின்னு சொல்லுவோம், பி ராஜா சொல்லுவோம். சோ அந்த அவர்களுடைய இனிஷியலை பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். கரெக்டா? ராஜானா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பி பார்ப்பாங்க, ஒரு ஒரு குரூப்ல ஒரு ஒரு ராஜா இருப்பாங்க. சோ இனிஷியல் அட்டண்டன்ஸ்ல எழுதும் போது கூட இனிஷியலோட கரெக்டா எழுதினா எந்த ஸ்டூடெண்ட் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ யார் ஆல்சோ எலமெண்ட்ஸ்ல நமக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரியான லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், பேரியம். பேரியம் அப்படின்னு சொன்னா அதனுடைய முதல் எழுத்து என்ன நமக்கு இருக்கு, பி அப்படிங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்மத். பிஸ்மத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு, பி அப்படிங்கிற லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் புரோமின். சோ இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் எந்தெந்த லெட்டர்ல சேம் செகண்ட் அல்பபெட்டான பி அப்படிங்கிற எழுத்துலயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப ஹவு கேன் வி டினோட் தட் எலமெண்ட் பி? பினா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? சோ பேரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்குண்டான சிம்பல் முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும், ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தென் செகண்ட் லெட்டர் ரெண்டையும் சேர்த்து பிஏ. பிஏனா பேரியம். சோ பிஸ்மத் அப்படிங்கறத நம்ம பிஐ, பிஸ்மத் அப்படின்னு சொன்னா பிஐ அப்படின்னு எழுதலாம். புரோமின் பிஆர். சோ
ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் போல்டா இருக்கும். ஸோ ஹியர் பேரியம்னா முதல் எழுத்து பி, அடுத்த லெட்டரை என்னவோ நம்ம அதை ஆட் பண்ணிடணும்னு சொன்னா, இந்த மாதிரி இத நிறைய நமக்கு வந்து தனித்தனி எலமெண்ட்ஸ் இப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கோம். நிக்கல், நிக்கல் starts with letter N. Okay, and next one is neon. N இல்லையா? நியான் அப்படிங்கும் போது அதுவும் லெட்டர் Nல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப NINE. சோ எப்படி செகண்ட் லெட்டரையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம சிம்பிள் டினோட் பண்றோம். இது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஆஃப் தட் நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் சேமாவே இருந்தது. அடுத்து ரெண்டு எழுத்தும் சேமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம்? சிங்கிளா இருந்தா யாரோடையும் எதுலயுமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எழுத்துல அழகா சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஒரே மாதிரி அமைஞ்சா செகண்ட் லெட்டரையும் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா சோ அப்போ நம்ம எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஆஃப் த சேம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம் மீன் the symbol consists of the first letter and second or third letter of that English name. இரண்டாவது அல்லது மூன்றாவது எழுத்து அதை சேர்த்து நம்ம எழுதி அதை என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். எஸ், எக்ஸாம்பிள் ஆர்கான். ஆர்கான் அப்படின்னு சொன்னா லெட்டர் ஏ ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர். And next one is arsenic. Arsenic அப்படிங்கிறதும் ARSENIC. ஓகே, ARSENICங்கிறது ஆர்சனிக்னுடைய ஸ்பெல்லிங். ஸோ AR both first letter and second letter both are same for these two elements. So அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒரு மாதிரி அதற்குண்டான நேம் நம்ம அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்கான் அப்படிங்கும்போது AR அப்படிங்கறத நம்ம அதுக்கு சிம்பிளா கொடுக்கலாம். ஆர்சனிக் அப்படின்னா AS அப்படின்னு சொல்லலாம். சோ இங்கேயும் AR அப்படின்னு நம்ம சிம்பிள் அவங்களுக்கு தனி சிம்பிள் நேம் டினோட் பண்றோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ AR AS. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அகைன் கால்சியம் அண்ட் தென் காட்மியம். கால்சியம் CALCIUM, காட்மியம் CADMIUM, cadmium. So both first two letters are same for these two elements, calcium and cadmium. So how can we give that symbol for that calcium and cadmium? Ca. Calcium means Ca. Cadmium, third letter CD. So CD is the symbol of cadmium. So first one is single letter. So easy-ஆ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணலாம். செகண்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் அண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் காமனா இருக்கும்போது ரெண்டு லெட்டர்ஸை சேர்த்து ஜாயின் பண்றோம் இல்லையா? அண்ட் தென் தேர்ட் கான்செப்ட் நம்ம சொல்றது ஃபுல்லுமே அடுத்தடுத்து டூ லெட்டர்ஸும் ஜாயின் ஆயிருக்கும் போது ரெண்டுமே காமனா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம தேர்ட் லெட்டரோ அல்லது ஃபோர்த் லெட்டர் எதை வேணா ஜாயின் பண்ணி நம்ம இதுக்கு சிம்பிள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் த்ரீஸ் ஆர் தட் நம்ம எப்படி சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது, பிகாஸ் இட் இஸ் பேசிக் கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் கெரியர். நீங்க வந்து இப்ப மட்டும் இல்ல, நீ ஒரு PhD லெவல் போனாலுமே இந்த நமக்கு பீரியாடிக் டேபிள்ஸ் எலமெண்ட்ஸுடைய நேம் தெரியணும், அதனுடைய சிம்பிள் தெரியணும். இதெல்லாம் அடிப்படையானது. மேத்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி டேபிள்ஸ் அது ரொம்ப எசென்ஷியலோ அது போல நமக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
இப்போ இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல எந்தெந்த நேம்ஸ் சொல்லி அதை எல்லாத்துக்கும் கரெக்டான என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதலாம், செகண்ட் லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நேம் அதுக்கு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஹியர் சோடியம், சோடியம்னுடைய சிம்பிள் தெரியுமா உங்களுக்கு? Na. Na is the symbol of sodium. மேம் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோடியம்னா எஸ்ன்னு இருக்கு, நம்ம Na எப்படி கொடுத்திருக்கோம்? பொட்டாசியம், பொட்டாசியம் சிம்பிள் ஆஃப் பொட்டாசியம் இஸ் கே. பொட்டாசியத்துக்கும் கேக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? பீல ஸ்டார்ட் ஆயிருக்கு, செகண்ட் லெட்டர் ஓல இருக்கு, ஆனா நம்ம என்ன சொல்றோம், கே அப்படின்னு சொல்றோம். சோ some elements are framed that name depends upon Greek or Latin word. லாட்டின்லயோ அல்லது கிரீக்லயோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதற்கு உண்டான நேம கொடுத்திருக்கோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் தென் நமக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய டிஃபரன்சியேஷன் பாக்குறோம் இல்லைங்களா? அது போலதான் இந்த நமக்கு கெமிஸ்ட்ரியில எலமெண்ட்ஸ்னுடைய நேம் கொடுக்கும் பொழுது தனிமமும் அண்ட் தென் அதுல வரக்கூடிய அந்த பெயர்களை வந்து கிரேக்க மற்றும் லத்தீன் எழுத்துக்களால் அதற்குண்டான நேம கொடுத்திருக்கோம். சோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த Na அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? எஸ், இதெல்லாமே நம்ம லாட்டின் அல்லது கிரீக். பொட்டாசியம் அப்படின்னு சொன்னா லாட்டின்ல என்ன சொல்லுவோம்? கேலியம், KALIUM. கேலியம்னு லாட்டின்ல நம்ம பொட்டாசியத்தினுடைய நேம். சோ இதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கே அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் இதே மாதிரிதான் நமக்கு ஆன்டிமனி, காப்பர். காப்பர்னு சொன்னா அதனுடைய லெட்டர் நம்ம CUன்னு எழுதுறோம். யூங்கிற லெட்டர் காப்பர்ல இல்ல. அப்போ எதுல? லாட்டின்ல குப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டுக்கு பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு கான்செப்ட் AU அப்படிங்கிறது, ஆரம் அப்படிங்கிறது லாட்டின்ல வரட்டும். சோ AU. அயன் அப்படின்னா Fe, பெரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோடியம்னா நாட்ரியம் இன் லாட்டின் டேர்ம். சோ NAங்கிறது இந்த NAல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இது வந்து கிரீக் மற்றும் லாட்டின் வேர்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் கான்செப்ட், அமெரிக்கன் சயின்டிஸ்டுடைய நேம்ல இருந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்றோம். எல்லாமே இப்ப வந்துட்டு அது அதனுடைய டேர்ம்ல இல்ல. ஒரு சயின்டிஸ்ட் இப்போ நமக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த இன்வென்ட் பண்ணவங்களுடைய நேம், அதுல இருக்கக்கூடிய டேர்ம் அதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம வைப்போம். சோ கண்டுபிடித்தவர்களுடைய பெயர் இன்வென்டாஸ் அப்படிங்கிறது அதுல இருந்தே நமக்கு தெரியும். அது போல இப்போ இந்த இதுல அமெரிஷியம் அண்ட் தென் யூரோப்பியம், நொபீலியம், அயோடின், மெர்குரி, புளூட்டோனியம். சோ இது நேம் டிரைவ்டு எதுல இருந்து எடுத்திருக்கோம்? கண்ட்ரில இருந்தோ, சயின்டிஸ்ட்ல இருந்தோ, கலர்ல இருந்தோ, அண்ட் தென் மைத்தாலஜிக்கல் கேரக்டர், இந்த மாதிரி பிளானட் நேம். சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் கேட்டகரியில இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ். யூரோப்பியம்னா UU, நொபீலியம்னா EU, NO. அயோடின்ங்கிறது கலரை நம்ம பேஸ் பண்ணி, கலர் கிரீக், வயலட். சோ அயோடின். மெர்குரி அப்படிங்கிறது நமக்கு வந்து காட். சோ அது HG அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது அடுத்த ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். ஓகே, சோ இப்போ நம்ம வாட்டர்ஸ் எலமெண்ட்க்கு எப்படி சிம்பிள்னு கொடுக்கணும், ஒவ்வொருத்தர் இனிஷியலா எப்படி கொடுத்தாங்க, அதை திருப்பியும் நம்ம என்ன பண்றோம், மாடிஃபை பண்ணி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கூடியது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். சோ மெட்டல்னா என்ன, நான் மெட்டல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ மெட்டல் அப்படிங்கிறது என்னது? உலோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல we are using different kinds of metals. so ever silver, brass, iron. சோ இந்த மாதிரி பல வகையான உலோகங்கள். சோ
This is made up of ever silver tin sheet. So this is iron. So இது brass coating உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். Okay. This is also iron material. So these are all the metals. These materials are prepared by the metals. உலோகங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் நம்ம இதை பயன்படுத்துறோம். சோ உலோகம் அப்படின்னு சொன்னா என்ன, அதற்குண்டான ப்ராப்பர்ட்டி என்ன, நமக்கு ஷைனிங்கா இருக்கும், வெயிட்டா இருக்கும், நம்ம அதை என்ன எப்படி வேணா மாடிஃபை பண்ணலாம். இந்த கேரக்டர்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் பிளாஸ்டிக் and then fiber, so rubber material, these are all non-metallic materials. So இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு உலோகம் அல்லாத அலோகங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ உலோகம் அலோகம்னா யூஸ்வலா அந்த நாள்ல வந்துட்டு ஏர்லியர் டேஸ் அப்படின்னு சொன்னா மெட்டல்ங்கிறதே யாருமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன மெட்டல்ஸ், நாகரீகம் இல்லாத வளராத காலங்கள்ல என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தினோம். பட் அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் கொஞ்சமா மனிதனாகப்பட்டவன் யோசிச்சு சிந்திச்சு நிறைய விஷயங்கள் இன்வென்ட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம இவ்வளவு அதிகமான ஒரு மெட்டல்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ யூஸ்வலா நம்ம உலோகம் அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலா எப்படி இந்த மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி மெட்டல் நான் மெட்டல் சொல்லலாம், மெட்டலாய்டு. தேர்ட் கேட்டகரி என்னது, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்டலாய்ட்ஸ்னா உலோக போலிகள், உலோகம் மாதிரியே இருக்கும் ஆனா அது உலோகத்தினுடைய கேரக்டர்ஸ் எதுவும் நமக்கு அந்த மாதிரி வராது. சோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த உலோகத்தினுடைய பண்புகளையும் அலோகத்தினுடைய பண்பு ரெண்டுமே, மெட்டல்ங்கிறது உலோகம், நான் மெட்டல்னா அலோகம், சோ ரெண்டையுமே நமக்கு மெர்ஜ் பண்ணி கிடைக்கிறது தான் மெட்டலாய்டு அப்படிங்கிற ஒரு மெட்டல். சோ இந்த 3 மேஜர் கேட்டகரியா நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ இதுல வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, எதுக்கு என்னென்ன நேம் அப்படின்ட்டு எலமெண்ட்னுடைய நேம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ இப்போ மேங்கனீஸ், மேங்கனீஸ் அப்படின்னு சொன்னா என்னது, Mn. ஓகே, மேங்கனீஸ் அப்படிங்கிறது என்னது, Mn அப்படிங்கிற. பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படிங்கிறது என்ன லெட்டர், எஸ், கே அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். ஜிங்க், ஜிங்க் அப்படிங்கிறது என்னது, இசட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, சோ இசடன். இசடன் அப்படிங்கறத நம்ம ஜிங்க்கு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம். அயன், அயன் இஸ் என்டையர்லி டிஃபர். ஓகே, அயன் அப்படிங்கும்போது என்னது, Fe அப்படின்னு அயனுக்கு உண்டான சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். டைட்டானியம், Ti, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், Ti, Ta, Nium, டைட்டானியம் அப்படிங்கிற எலமெண்ட். லெட், லெட் அப்படிங்கிறது பிபி, பிபி அப்படிங்கிற சிம்பலால லெட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டினோட் பண்ணலாம். குரோமியம், Cr, தேர்ட் லெட்டரை யூஸ் பண்ணி சி அண்ட் ஆர் ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். நிக்கல், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், NiCkel, சோ என்ல ஸ்டார்ட் பண்றதால நம்ம பார்த்தோம் இல்லையா அது. கால்சியம், கால்சியம்ங்கிறது Ca, first letter and then second letter, Ka. கோல்டு, கோல்டுங்கிறத Au அப்படிங்கிற சிம்பலால நம்ம யூஸ் பண்றோம். ரேடியம், Ra, வாட்ஸ்ல எல்லாம் நமக்கு டைம் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக ஒரு கிரீன் கலர் லைட் எரியும் இல்லையா, அதுதான். காப்பர், காப்பர்னா Cu அப்படிங்கிற ஒரு சிம்பலால நம்ம இத குறிப்பிடுகிறோம். அண்ட் குளோரின், Cl, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணி குளோரின் அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்பல். சில்வர், Ag, சில்வர்ங்கிறது என்டையர் நேம் வச்சு நம்ம அதுல குறிப்பிடல. லித்தியம், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், Li, லித்தியம் அப்படிங்கிறதுக்கு Li அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரான்சியம், Sr, ஃபர்ஸ்ட் அண்ட்
தேர்ட் லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதற்குண்டான நேம நம்ம சொல்றோம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்டுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சி, all the answers are correct. Okay, so இப்போ நம்ம எப்படி நேம் ஃபர்ஸ்ட் லெட்டரா, செகண்ட் லெட்டரா, தேர்ட் லெட்டர் எப்படி நம்ம அல்லது வேற இதுல எப்படி குறிப்பிடுகிறோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்கு பாருங்க. strong, dull, poor conductor, good conductor, poor conductor of electricity, brittle, flexible, good conductor of electricity, shiny. Yes, metals are always strong. Is it or not? Yes. Dull அப்படிங்கிறது நான் மெட்டல்ஸ். And next one is poor conductor of heat. Poor conductor of heat அப்படிங்கிறது யாரு? நான் மெட்டல்ஸ். Yes, good conductors of heat. We are using all the metals for all preparations for cooking purpose and manufacturing purpose. So கண்டிப்பா ஹீட்டை நல்லா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. poor conductor of electricity, so that is non-metal. good conductor of electricity, all the brittle category. பிளாஸ்டிக்லாம் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம உடைச்சிடலாம். சோ flexibility அப்படிங்கிறது மெட்டல்ஸ் தான். ஸ்ட்ராங், good conductor of heat, good conductor of electricity, and then shiny materials, and then malleable. தகடா வளைக்கலாம், கம்பியா நீட்டலாம், எப்படி வேணா நம்ம மெட்டல்ஸ மாத்தலாம். நான் மெட்டல்ஸ்னா டல் கேரக்டர், ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, அண்ட் தென் ஈஸியாக உடையக்கூடியது. ஓகே, ஆன்சர் சப்மிட் பண்ணலாமா? சோ நம்ம சூஸ் பண்ண எல்லா ஆன்சருமே ரைட்டான ஆன்சர். ஓகே, சோ இப்போ மெட்டல்ஸ்னுடைய கேரக்டர் என்ன, அண்ட் தென் நான் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப பாக்குற டாபிக்ஸ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. சோ நமக்கு அடுத்த கான்செப்ட் அதுதானே கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதுல பார்த்ததை நம்ம ஈஸியா இந்த ஆக்டிவிட்டியிலேயே என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா வகையான வெப்பநிலை அழுத்தத்துல உலோகங்கள் எப்படி இருக்கும், அது சாலிட் ஸ்டேட்லயே இருக்கும். மெட்டல் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஸ்டேட்ல இருக்கும், நமக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், திண்ம நிலையில இருக்கும். எல்லா உலோகங்களும் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பித்தளை, இரும்பு, செம்பு எல்லாமே எப்படி இருக்கு, நமக்கு ஸ்ட்ராங்கான மெட்டலா இருக்கும். அதிகமாக நமக்கு அடர்த்தியோட இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதை எந்த மாதிரியான ஷேப்ல வேணா நம்மளால என்ன பண்ண முடியும், மெட்டல்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, சோ இதுல சவுண்ட் வரும். எந்த ஒரு பித்தளை பாத்திரம் எவசில ஒரு சின்ன ஸ்பூன் கீழே விழுந்தா கூட வீட்டுல நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது கேட்கும் இல்லைங்களா? சோ உலோகம் அப்படிங்கிறது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நமக்கு எல்லா இடத்துலயுமே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அத நமக்கு வந்து சவுண்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சரோட இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதனுடைய யூசஸ். மெட்டல்னுடைய யூசஸ் எங்கெல்லாம்? சோ மெட்டல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லா இடங்கள்லயுமே பயன்படுத்துறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ இவ்வளோ மெட்டல்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த மெட்டல்னுடைய யூசஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் நம்ம அதை இன்வென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அயன்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டல் ஃபார் ஆல் கேட்டகரிஸ். எல்லா இடத்துலயும் நமக்கு பயன்படக்கூடியது. பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, என்ஜின் மேனுஃபேக்சரிங், அண்ட் தென் அயன் ஷீட்ஸ் எல்லா இடத்துலயுமே. என்ஜின் அப்படின்னு சொன்னா நமக்கு சின்ன ஆணியிலிருந்து பெரிய ஒரு கிளன் அல்லது நம்ம வந்துட்டு டேங்கர், லாரி, இது எல்லாமே என்னது, இரும்பினால் உருவாக்கப்பட்டதுதான். சோ இரும்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டல். காப்பர், காப்பர் எதுக்காகன்னு கேட்டா எலக்ட்ரிக் வயர்ஸ் இல்லையா? காப்பர்ங்கிறது ரொம்ப எசென்சியல். எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? சோ எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்,
எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மேனுஃபேக்சரிங்காக நம்ம தயாரிப்பதற்கு காப்பர் பயன்படுத்துறோம். அண்ட் சில்வர் அண்ட் கோல்டு, எஸ், நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு கேட்டா வெள்ளியும் தங்கமும் தான் இல்லைங்களா? சோ இது ரெண்டுமே ஆர்னமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நமக்கு யூஸ் ஆகுது. அலுமினியம்ஸ்கிறது நமக்கு ஏரோஸ்பேஸ், ஏரோப்ளேன்லாம் நமக்கு மேனுஃபேக்சரிங் தயாரிக்கக்கூடிய இடத்துலையும், அது போல எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் அங்கேயும் நமக்கு பயன்படுத்தக்கூடியது அலுமினியம் அப்படிங்கிற மெட்டல். லெட் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் பேட்டரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. மெர்க்குரிங்கிறது நம்ம எங்க பார்த்திருக்கோம், தெர்மாமீட்டர்ல டெம்பரேச்சர் நமக்கு மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் மெர்க்குரி அப்படிங்கிறது. சரியா? சோ these are all the uses of metals. How can we memorize these points? Just you want to memorize the metals name only, because we know about the uses of our day-to-day life concept. அன்றாட வாழ்க்கையில நம்ம எங்கெல்லாம் உலோகங்களை, எந்தெந்த உலோகங்களை பயன்படுத்துறோங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். இரும்பா, தாமிரமா, அலுமினியமா, தங்கமா, நமக்கு மெர்க்குரி, இதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுட்டு ஒரு 2 தடவை அதனுடைய யூசேஜ படிச்சுட்டீங்கன்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும், அதனுடைய எங்கெங்க பயன்படுது அப்படிங்கறத ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, அயன் மட்டுமே, மெட்டல்ஸ மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னா அதனுடைய யூசஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். டோன்ட் மெமரைஸ். ஒரு கேள்வியை எடுத்தா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அது ஈஸியா மனசுல ரெஜிஸ்டர் ஆகுங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் சோ இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு வரியா படிச்சு 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 மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட ப்ளீஸ் அவாய்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மெட்டல் கேரக்டர் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்னது, நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ்னா எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன். ஓகே, சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், இது எல்லாமே எதற்குண்டான எக்ஸாம்பிள், நமக்கு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஜஸ்ட் எகெயின்ஸ்ட், நம்ம ஆல்ரெடி அந்த ஆக்டிவிட்டியில பார்த்தோம் இல்லையா, நான் மெட்டாலிக் மெட்டீரியல்னுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், கேஸாவும் இருக்கலாம். சோ 3 ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடியதுதான் இந்த நான் மெட்டாலிக் மெட்டீரியல். சல்ஃபர், பாஸ்பரஸ் அது எல்லாம் சாலிட்ல இருக்கும். அண்ட் புரோமின் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா அது கேஸ்ல இருக்கும். புரோமின்ங்கிறது நமக்கு என்னது, liquid state, oxygen is gas, sulfurங்கிறது நமக்கு solid state. So non-metals are generally hard except diamond. So diamond தவிர நமக்கு என்னது, diamond அப்படின்னா என்னது, வைரம் இல்லைங்களா? சோ வைரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ். நமக்கு எப்படி ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோமோ அது போலவே வைரத்துல இருந்தும் நம்ம என்ன பண்றோம், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ அலோகத்தை, வைரத்தை தவிர மீதி எல்லாமே எப்படி இருக்கும், பிரிட்டில் கேரக்டர், அது ஈஸியாக உடையக்கூடியது. வைரம் என்பது என்னது, வைரம் அப்படின்னு சொல்றது கார்பனுடைய ஒன் ஆஃப் த பார்ட் தான். கார்பன் கரியில இருந்து வரக்கூடியதுதான் வைரம். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நான் மெட்டல் அப்படின்னு சொன்னா அது என்னது, டைமண்ட். வைரம் மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. இது ஒரு பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நான் மெட்டல். சோ இப்போ வைரத்தை தவிர இது வேற எதுவுமே ஷைனிங் வரவே வராது உங்களுக்கு. அதுல நமக்கு ஷைனிங்னா நம்ம எவர் சில்வர் ஆகட்டும், பித்தளை ஆகட்டும், வெள்ளி, தங்கம் எல்லாமே ஷைனிங் கேரக்டர். பட் நான் மெட்டல் அப்படிங்கிறதுல ஷைனிங் கேரக்டர் நமக்கு வராது. நார்மலா நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கக்கூடியது. அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப லோவா தான் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் மெல்டிங் பாயிண்ட் ரெண்டுமே அதுக்கு வரும். அது போல இப்போ மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். எப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம், நார்மலா நம்ம சின்ன சின்ன கம்பியாவோ பிளேட்டாவோ
நம்ம இப்போ ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல பார்க்கும்போதோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ்ல ப்ரிப்பரேஷன், நம்ம பித்தளை பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்ல வருது. எவர் சில்வர் பாத்திரம், அதே போல டின் ஷீட்டு. அண்ட் இப்போ ஒரு ஃபேக்டரிஸ் எடுத்துட்டா அதுல வரக்கூடிய பெரிய பெரிய யூனிட்ஸ்க்கெல்லாமோ அல்லது மோட்டார் வாகனங்கள் அதெல்லாம் தயாரிக்கும் போதும் எந்த வடிவத்திலையுமே மெட்டலை நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. பட் நான் மெட்டல்ங்கிறது ஃபிளெக்சிபிலிட்டி கிடையவே கிடையாது. அது போல எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணாது, கண்டிப்பாக இது வந்து பாஸ் பண்ணாது. சோ இது முக்கியமான ஒரு கான்செப்ட். எலக்ட்ரிசிட்டிங்கிறது மின்சாரத்தை கடத்தாத ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இந்த நான் மெட்டலோடது. ஸோ இதுல சவுண்டும் வரவே வராது. ரப்பரோ பிளாஸ்டிக் மெட்டீரியலோ நமக்கு சவுண்ட் வருமா, கண்டிப்பா வராது. மரம் சவுண்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ நான் மெட்டல் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நான் மெட்டல்னுடைய நமக்கு என்னென்ன யூசேஜ் அப்படின்னு சொன்னா, இதனுடைய யூசஸும் நமக்கு ஆர்னமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், நிறைய நகைகள்லாம் தயாரிப்பதற்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, தீப்பெட்டி தயாரிக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம். சல்பர் அப்படிங்கிறது கன் பவுடர் மேனுஃபேக்சரிங்ல நமக்கு யூஸ் ஆகும். முக்கியமான ஒரு கான்செப்ட். துப்பாக்கியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர், அந்த கன்ல இருக்கக்கூடிய பவுடர் மேனுஃபேக்சரிங்க்கு சல்ஃபர் நமக்கு யூஸ் ஆகுது. நைட்ரஜன்ங்கிறது அமோனியா ப்ரிப்பரேஷன்ல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணலாம். பண்ணிட்டு எகைன் அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். ஸோ அதுல அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகும், அந்த கான்செப்டை திருப்பியும் நம்ம ஒரு தடவை ஃபுல்லா ரிவைஸ் பண்றதுக்கு உண்டானது. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸுக்கு சிம்பிள் எப்படி நம்ம வந்து டினோட் பண்றோம், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸா ஆர் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் காமனா இருந்தா தேர்ட் லெட்டர் அல்லது ஃபோர்த் லெட்டர், இந்த ரெண்டு வகையில பார்த்தோம் இல்லையா. ஒரே ஆங்கில முதல் எழுத்துன்னு சொன்னா அலுமினியம் அப்படின்னா ஏஎல் அப்படின்னு, அதே போல பேரியம், பெரிலியம், பிஸ்மத், அந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், ஒரே ஃபர்ஸ்ட் எழுத்துங்கும் போது அடுத்து செகண்ட் லெட்டரை ஜாயின் பண்ணி நம்ம கொடுத்தோம். ஆர்கான் அப்படின்னா ஏல வரும், அலுமினியம்னாலும் ஏல வரும். ஸோ ஏஎல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அது போல தேர்ட் ஒரே முதல் 2 எழுத்திலும் சேரும்பொழுது ஆர்கான், ஆர்சனிக், குளோரின், குரோமியம், கால்சியம், இது ஒரு கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரீக் அண்ட் லாட்டின், அவங்களுடைய டேர்ம்ல இருக்கக்கூடியது சோடியம், அயான் அண்ட் தென் காப்பர், சில்வர், இது எல்லாத்திற்கும் நம்ம சிம்பிள் கொடுத்துருக்கோம். அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் அல்லது அதனுடைய இன்வென்டார் அந்த நேமை கொடுத்து என்னென்ன நம்ம எலமெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு நாள் ஒரு டேப்லர் காலம் நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி அல்லது எழுதி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் கேட்டகரி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய கேரக்டரை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், பிரிக்க முடியும். ஸோ 3 மேஜர் நம்ம கேட்டகரிஸ்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மெட்டலாய்ட்ஸ், உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படிங்கிறது உலோகத்தினுடைய இயற்பியல் பண்புகள் என்னது, அதனுடைய பயன்கள் என்ன, அலோகம்னா என்ன, அதனுடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் பயன்கள், இது எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். உலோக போலிகள் மெட்டலாய்டு அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, உலோகத்தினுடைய பண்பு அலோகத்தினுடைய பண்பு ரெண்டையும் சேர்ந்து இருக்கிறது தான். சோ இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ எல்லாத்துக்குமே சிம்பிள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அப்ப அதனால நம்ம என்ன அப்படிங்கறது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம், these are all the best example for metalloids. உலோக போலிகள் அப்படிங்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் போரான். Boron is the good example for metalloids. And then silicon and antimony. சோ இது எல்லாம் என்னது, நம்ம உலோக போலிகளுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டுகள். சோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு
அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அறை வெப்பநிலையில் என்ன மாதிரி இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் இந்த மெட்டலாய்ட்ஸ். ஆல் த மெட்டலாய்ட்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட்ஸ் இன் ரூம் டெம்பரேச்சர். they can from alloy with the other metals. மற்ற மெட்டல்களோடு சேர்ந்து என்ன பண்ணலாம்? நம்ம உலோகம், அந்த ஒரு உலோகமாக மாறக்கூடிய பண்பு. அலாய் அப்படின்னு சொன்னா 2-3 மெட்டல்ஸ் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு உலோகத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அந்த இடத்துல? அலாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிலிக்கான், ஜெர்மானியம் இந்த உலோக போலிகள் வந்து என்ன பண்ணும்? நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய நேச்சர்ல இருக்கும். சிலிக்கான் அப்படிங்கிறது ஷைனி நேச்சர்ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? இயற்பியல் பண்புகள்னா உலோகத்தினுடைய பண்புகளோட என்ன இருக்கும்? நமக்கு ஒத்து போகக்கூடியது. ஆனா அதனுடைய வேதியியல் பண்புகள் அப்படிங்கிறது அலோகம். பிசிக்கல் நேச்சர். ஸோ மெட்டலாய்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு மெட்டலினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் நான் மெட்டலினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ மெட்டலாய்ட்ஸினுடைய நேச்சர் என்ன இருக்கும்? மெட்டல்ல இருந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டல்ல இருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்கும். சோ உலோக போலிகள்ங்கிறது இயற்பியல் பண்புகள் வந்து உலோகத்தோட ஒத்து போகும். அதே போல அதனுடைய வேதியியல் பண்புகள்ங்கிறது அலோகத்தோட நமக்கு ஒத்து போகும். இதனுடைய யூஸ்ன்னு கேட்டா நமக்கு வந்து சிலிக்கான் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கும், போரான்ங்கிறது நம்ம கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பட்டாசு தொழிற்சாலையிலையும் நமக்கு இது பயன்படுகின்றது. சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்டை ரிவைஸ் டவுட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்